ராம் சீதா இல்லை நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சுபாஷும் அர்ச்சனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுபாஷ் இனிமேட்டு ஏதாவது கேடித்தனம் பண்ண அப்புறம் லண்டனுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிட போகுது. என்னது லண்டனுக்கா? இல்லை அடிக்கடி சண்டைங்கிறாரு, அதுதான் அவங்க காதில் லண்டன்னு விழுந்திருக்குங்கிற மாதிரி சீதா வந்து சமாளிக்கிறாங்க. ராமோட தங்கச்சிங்கிட்ட அப்பா கம்பெனிக்காக வந்து சூப்பராக வந்து உழைக்கணும். ஆல்ரெடி வந்து மாடு போட தான் உழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க சூப்பராக வந்து உழைப்பாங்க. என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, கூலிக்கு கூலி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கூலியா? இல்லைம்மா, எல்லாரையும் வந்து சூப்பர்வைசர் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்ல, அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி சேதுராமன் வந்து இன்டெரக்டாக பேசுகிறாங்க. நீங்களாம் பேசுகிறத பார்த்தா வேற ஏதோ திட்டம் இருக்கும் போல இருக்குது. சேதுராமன் மாமா திட்டத்தை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டம் தானே சொல்லிட்டா போச்சு. என்ன திட்டங்கிறாங்க, ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, இந்த வீட்டுக்கு கெட்டது பண்ணுற யாராக இருந்தாலும் வீட்டை விட்டு துரத்துறது தான் ஒரே திட்டம். இதுதான் நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம். இந்த டெய்லரிங் யூனிட்டில் ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சில பேரை பேக் பண்ணி அமிச்சாதான் இந்த குடும்பம் உருப்படும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன் எல்லாரும் வந்து கலைஞ்சிடுறாங்க. ரொம்ப வந்து சோகமாக இருக்காங்க. சீதா கிட்ட நான் மறுபடியும் தோக்குறதா, தோத்துக்கிட்டே இருக்கிறதா, நான்சியாக இருந்து தோக்குறேன், மகாலட்சுமியாக இருந்து தோக்குறேன். அப்போனா வேற வேலையே இல்லையா? முடிவு கட்டிட்டாளா எனக்கு? நான் லண்டனுக்கு போயிட்டா இனிமேட்டு தங்கச்சின்னு சொல்கிறது கூட ஆப்ஷன் இல்லையே அந்த வீட்டுக்கு வரத்துக்கு. சீதாவை வீட்டை விட்டு துரத்தினா தானே நான் வந்து நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் சேதுராமன்ட்ட நான் தான் மகாலட்சுமின்னு சொல்லிடலான்னு பார்த்தா இப்போ இனிமேட்டு நான்சியாக தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா? அது எனக்கு செட் ஆகாதே. நான் மகாலட்சுமியாக தான் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? சீதா கதையை முடிச்சுட்டு நான் தான் மகாலட்சுமின்னு சொல்லிட்டா அதில் ஒரு வீரம் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பொருளை எடுத்துகிட்டு கீழே கொடுக்கணும்னு வராங்க. சீதா இன்னைக்கு கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கதவை தட்டலான் இருக்கிறப்ப முத்தாரம்மன் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. செம்ம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒன்றை சிரிக்கிறாங்க. சீதா நீ தானா இது? என்னடி இப்படி ஒரு வேஷத்தை போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது மாயாஜாலம் செமையாக பண்ணுறாங்க. மகாலட்சுமி சுற்றி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு செகண்ட் பிளிங்க் ஆகி நிற்கிறாங்க, ஒரு செகண்ட் வந்து மறைச்சு போகிறாங்க. பிளிங்க் ஆகி வராங்க, மறைச்சு போகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னடி சித்து விளையாட்டு காட்டுறியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பயே உன் கதையை வந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கொண்டு வந்த பொருளை வச்சு முடிக்கலான்னு பார்க்குறப்ப அந்த பொருள் காணா போயிடுச்சு. ஐயோ இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது. இவ முத்தாரம்னா இல்லை மந்திர தந்திரம்லாம் இவளுக்கு தெரியுமா? நம்மளே பெரிய சாமியாட்ட இவளை கட்டுக்குள்ளே வைக்கலான்னு பார்த்தா என்ன இவ இப்படி தந்திர மந்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்துடுறாங்க. திருப்பியும் வராங்க. அந்த இடத்துல முத்தாரம்மன் அடுத்தனுடைய ரூம்குள்ளேயும் வந்து சம மாயாஜலமே இருந்துச்சுன்னே சொல்லாத சீன்லாம். ரூம் வந்து பார்க்கறதுக்கு வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்குது, திரும்பிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் முத்தாரம் மாதிரி தெரிஞ்சவனே கத்துறாங்க. ஐயோ சீதா தான் முத்தாரம்னா? முத்தாரம்மன் தாங்க சீதாவா? நம்மளை யாருமே வந்து அசிச்சதில்லை, முத்தாரம்மன்ட்ட தான் நம்ம தோக்குறோமா? என்னடா அது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி இதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி முத்தாரம்மன் வந்து வந்துட்டு போகிறாங்க. சூளத்தை எடுத்து அப்படியே குத்தலான்னு வரப்ப அடுத்த நொடியே வந்து முத்தாரம்மன் வந்து மறைஞ்சிடுறாங்க. கீழே சுபாஷ் வந்து மங்கி குலா போட்டுட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுபாஷ் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு அர்ச்சனா பேசுகிறாங்க. ஆமாம் நான் திட்டத்தை போட்டுட்டேன். இன்னைக்கு ராம் கதவை வந்து தட்டுறேன், இந்த பொருள் எடுக்கிறேன், கதவை திறப்பான், நான் இது மாதிரி பண்ணுறேன். அவன் என்னை ஸ்டேஷனில் அன்றாயரோட உட்கார வச்சுருக்கான். அது மட்டுமா செஞ்சான்? என்ன அடின்னு அடிச்சுட்டா வரக்கூடிய எல்லா போலீஸுக்கும் அடி வாங்கிறதுக்கு நான் தான் கிடச்சேன்னா அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ் அதுக்காக பழித்திக்காம விட மாட்டேன். கீழே வந்து சுபாஷ்ட வந்து டெய்லரிங் யூனிட் போய் ஏதாவது சதி செஞ்சு அந்த யூனிட்டே வந்து நாசப்படுத்தலாம் தான் மகாலட்சுமி திட்டம் போட்டிருக்காங்க. இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல சுபாஷ் ரூம் கதவை தட்டலான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் தட்ட போகிறாங்க. ஏங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இப்போ இந்த கதவுக்கு வெளியே தான் ராம் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது கதவை இப்படி தட்டுவேன். என்னடா அது நம்ம ரூம் கதவை தட்டலான்னு பார்த்தா கோஇன்சிடென்ட்டாக வந்து அவங்க தட்டுறாங்க. என்னடா அது பைத்தியக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது திருப்பி தட்டலான்னு இருக்கிறப்ப நான் இன்னொரு வாட்டி ராம் கதவை இப்படி தட்டுவேன். அவன் என்ன பண்ணுவான்? ரூம் கதவை இப்படி திறப்பான். உடனே வந்து மகாலட்சுமி வந்து நவுந்துட்டாங்க புத்திசாலித்தனமா. இவங்க வேகமாக போய் முட்டிக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. மூக்கெல்லாம் ஒரே ரத்தமாக போச்சு. எதுக்காக என்ன திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ராம அனுப்பிச்சு வைக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ராம் மேலே தான் வந்து நல்ல அன்பு பாசம் வச்சுருக்காங்களே நம்ம மகாலட்சுமி. இதை கேட்டோன்னே கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. ஏன் ராம அனுப்பிச்சு வைக்கலான்னு பார்க்குறீங்களா? முதல்ல உள்ள வாங்க. அப்படியெல்லாம் பண்ணால் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்களா? நிரந்தரமாக வந்து உங்களுக்கு 10 பைசா கூட சொத்து கிடைக்காது. அப்புறம் 30 கோடி ரூபா திருடி வச்சுருக்கீங்களே அந்த கூட சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும்.
ஏன்னா வாசல்லே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. இந்த ஃபுட்டேஜ்லாம் ராம் பார்த்தா என்ன ஆகுறது? சரி, நாங்கள் அவசரப்பட்டுட்டோம், அதை பற்றி யோசிச்சதே இல்லையே. அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தா தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருப்பீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி, நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும், நாளைக்கு காலையில் வந்து டெய்லரிங் யூனிட்டுக்கு நீங்களே வந்து போய் ஏதாவது வேலை பார்க்குறேன்னு பேரில் எல்லா ஆட்டத்தையும் கலைச்சி விடணும். நான் வந்து அந்த லண்டன் பார்ட்டிக்கிட்ட ஃபோன் அடித்து ரொம்ப சீப்பாக வந்து டெய்லர்லாம் பிடிச்சி தைக்கிறாங்க, உங்களுக்கு இந்த ஆர்டர் எப்படி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, உங்கள் பேரே வந்து தடாலடியாக போக வைக்கணும், உங்கள் பேரையே வந்து டேமேஜ் பண்ணணும் தான் சேதுராமன் அவங்க கேங்லாம் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கேற்ற மாதிரியே நீங்களும் வந்து அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது டீ கொண்டு வரப்போ டீ எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து கொட்டிடணும், அப்படி இப்படின்னு தடாலடியாக வந்து திட்டம் போட்டிருக்காங்க நம்ம மகாலட்சுமி. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஓகே, இதே மாதிரி செஞ்சிடலாம், அந்த ஆர்டர் வந்து முடிக்கக்கூடாது, நம்ம இப்படி தான் வந்து பழி வாங்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருது. சீதா வந்து கோலம் வந்து போட்டுட்ருக்காங்க. சத்யா வந்து பார்த்து வந்து ரசிக்கிறாங்க. கொஞ்சம் விட்டா கோலத்துக்கே வந்து மிகப்பெரிய ஃபேனாக ஆகிருப்பா போல இருக்கே, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க. இப்படியே விட்டால் சரி வராது, அர்ச்சனாகிட்டி சுபாஷ்டையும் பேசுவோன்னு சொல்லி நீங்கள் எப்போதும் போல் கிளம்புங்கன்னொன்னே அவங்க டிப் டாப்பாக வந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் சேதுராமன் வந்து பார்க்குறாங்க. வாவ், ரொம்ப சூப்பராக வந்து கிளம்பியிருக்கீங்க, ஏன் கண்ணே பட்டு போயிடும். ஆனால் நீ வந்து தொடப்பம் எடுத்து பெருக்க போகிற, நீ வந்து காஃபி வந்து போட போகிற, 2 பேருக்கு இது மாதிரி காஸ்டியூம் இருந்தால் சரி வரும். இல்லையே, வடகரிக்கு பொங்கல் மாதிரி இல்லை இருக்கும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது செல்வி அக்கா அவங்க புடவை வச்சுருப்பாங்க, அந்த புடவை கட்டு. என்னது செல்வி வச்சுருக்கிற புடவை கட்டணுமா? அதெல்லாம் முடியாது. சீதா, நீ ஏதாவது புடவை கூட, உன் புடவை வேணால் கட்டிக்கிறேன். என்னே தான் உங்களுக்கு கண்டா பிடிக்காது இல்லை, செல்வி கிட்ட தானே வந்து அன்பா பாசமாக பேசுவீங்க, அவங்க புடவையே கட்டிக்கங்க. ஐயோ, செல்வி புடவைலாம் என்கிட்ட செட் ஆகாதுமா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இப்படி போய்க்கிறேன், நாளைக்கு நார்மல் புடவை வந்து வாங்கிட்டு நான் வந்து அந்த புடவை கட்டிக்கிட்டா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எஸ்கியூஸ் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, சரி, அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ராம் ஸ்டேஷனில் வந்து பழையபடி இருந்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி சீதா கேட்டோன்னே, இப்போ என்ன பண்ண போகிறோம், பேச தெரியுதுல்ல மீரா, நீயாவது கூட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் முடியாது முடியாது, என்கிட்ட இல்லை, வீட்டிலேருந்து போய் எடுத்துகிட்டு வர முடியாது. சீதா, என்கிட்ட இருக்குது, ஆனால் உன்னை பார்த்தா கொடுக்கணும்னு தோணலையே, நீ எனக்கு எவ்வளோ கேடித்தனமான வேலையெல்லாம் செஞ்சுருக்க, சத்தியமாக நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லும்போது, டேய் லுங்கியை கட்டிட்டு வர, தேவையில்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி போகிறாங்க. பழைய எப்படி வந்து மாறி வராங்க. பிச்சைக்கார வேஷம் போட தெரிஞ்சிச்சுல, அந்த கெட்டப் தான் பொருத்தமாக இருக்குது, அப்புறமேட்டு அந்த கெட்டப் வந்து மாறிக்கலாம், என்றைக்காக இருந்தாலும் அது மாதிரி நிலைமைக்கு தாண்டா நீ போகிறேன்னு சொல்லி சேதுராமன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. சுபாஷையும் அர்ச்சனாவையும் அதே மாதிரி வந்து டீ எல்லாம் போட்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அர்ச்சனா சுபாஷ் வந்து கிட்ட தொடப்பத்தை வந்து கொடுக்குறாங்க. கூட்டி பெருக்குடா, மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த வேலையாவது கொடுக்குறோன்னு நினச்சிக்க, அப்புறம் ரோட்டை பெருக்க சொல்ல போகிறோம். சரிண்ணா, நான் இங்கேயே பெருக்கிறேண்ணே, ஆனால் எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கூட்டி பெருக்க ஆரம்பி, அதுவே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கூட்டி வந்து பெருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ் வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலான்னு சீன்லாம். அதே மாதிரி லண்டன் பார்ட்டிக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம மகாலட்சுமி. என்ன சொல்கிறாங்கன்னா, சீப்பான டெய்லர்ஸை வச்சு துணியெல்லாம் மேக் பண்ணி தராங்க, அதனால் உங்கள் டீலிங்கே வந்து ரத்தாக மிகப்பெரிய வந்து வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நஷ்டஈடு போட்டாங்கன்னா கோடிக்கணக்கில் உங்கள் கம்பெனியை வந்து திவாலாக கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் அந்த லண்டன் பார்ட்டிக்கிட்ட வந்து வத்தி வைக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி. அந்த இடத்துல அது மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.